வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால சில நேரங்களில் சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படும். அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாளை அந்த மாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கிறது. அது எந்த ரயில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ஜோலார்பேட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜங்ஷன். இங்கிருந்து ஏலகிரி இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கு. பெங்களூர் வந்துட்டு போறவங்களுக்கு அல்லது மற்ற இடங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிற இந்த ஜோலார்பேட்டையில பெங்களூருக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ட்ரெயின் எல்லாம் கூட்டமாக வரும். ஏன்னா சென்னையிலிருந்து வரும்போதே ஃபுல் ஆயிடும். ஆனால் நம்ம ஃப்ரீயா ஓரளவு டிராவல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கவே இருக்கு ஒரு பயணிகள் ரயில். தினமுமே காலையில 4:30 மணிக்கு ஜோலார்பேட்டையில இருந்தே புறப்பட்டு பங்காருப்பேட்டை குப்பம் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகும். இந்த ரயிலானது நாளை 18ஆம் தேதி காலை 4:30 மணிக்கு ஜோலார்பேட்டையில் இருந்து புறப்படும். அங்கிருந்து இந்த ரயிலானது பங்காருப்பேட் வரைக்கும் மட்டும்தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஆக நாளைய தினத்தில் ஜோலார்பேட்டையிலிருந்து அதிகாலை நேரத்தில், ஏன்னா பெங்களூருக்கு வேலைக்கு போகிறவங்க இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்துகிறாங்க, அதிகாலை நேரத்தில் பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சா வாய்ப்பில்லை. அதனால் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி தினமுமே காலையில் 8:45 மணிக்கு ஜோலார்பேட்டைக்கு பெங்களூர்ல இருந்து புறப்பட வேண்டிய அந்த பயணிகள் ரயில் ஜோலார்பேட்டையில இருந்து பங்காரப்பேட்டை வரைக்கும் மட்டும்தானே போச்சு. அதனால பெங்களூர்ல இருந்து கிளம்பாது. அதற்கு பதிலாக இந்த ரயிலானது பங்காருப்பேட் ரயில் நிலையத்தில் இருந்து காலையில் 10:05 மணிக்கு புறப்பட்டு ஜோலார்பேட்டைக்கு வரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. இந்த மாற்றமெல்லாம் நாளை ஒரு நாள் மட்டும்தான், 18ஆம் தேதி மட்டும்தான். அதனால் மற்ற நாட்களில் எந்த ஒரு குழப்பமுமே இல்லை. அதனால் பராமரிப்பு பணிகள் காரணமாக பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயிலை நாளை பார்த்து பயன்படுத்திக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்.